கரும எண்ணத்தின் வணக்கம். இந்த டன்னகரத்திற்கும் ரன்னகரத்துக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு அறிகள்னு மாற்றப்பட்ட பாடப்பகுதியில் இருக்கும். அதில் முதல்ல வரக்கூடிய 3 சுழினா அடுத்த 2 சுழினா டன்னகரம் ரன்னகரத்துக்கு இடையான சில வார்த்தைகள், அதோடைய பொருள் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அரண் மதில், பாதுகாப்பு, கோட்டையை குறிக்கும். அரண் சிவனை குறிக்கும். அன்னம் மேல்வாயை குறிக்கும். அன்னம் ஒரு பறவையை குறிக்கும். ஆணி கூரிய இரும்பு துண்டை குறிக்கும். ஆணி ஒரு மாதத்தை குறிக்கும். ஆணை கட்டளையை குறிக்கும். ஆணை யானையை குறிக்கும். உண்ணு சாப்பிடுன்னு சொல்லுவோம். உண்ணு நினைத்து பார் சொல்லுவோம். ஊன் உணவை சொல்லுவோம். ஊன் இறைச்சியை சொல்லுவோம். என்ன நினைக்க எண்ணி பார்க்கன்னு சொல்லுவோம். என்ன கேள்வி. அதே கணை அம்பு சொல்லுவோம். கணை கணைத்தலை சொல்லுவோம். இதெல்லாம் குறிப்பெடுத்து பயன்படுத்திக்கோங்க. கட்டாயமாக இதிலிருந்து குறைந்தபட்சம் 4க்கு மதிப்பெண்களுக்கு மேலே இடம்பெறும். பயன்படுத்திக்கோங்க. நன்றி.